துளாராசி அன்பர்களுக்கு செல்வம் சேரக்கூடிய வாரம்னு இந்த வாரத்தை சொல்லலாம். அந்த செல்வம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செல்வமாக இருக்கும். ராசிக்கு 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் ராசியாதிபதி புதனோடு சேர்ந்து ராகுவோடு சேர்ந்துருக்கார். சூரியன் அங்கே போய் அவங்களோட ஜாயின் பண்ண போகிறார். அப்போது 5ஆம் இடம் வலுத்து இருக்கிறதுனால கல்வி செல்வம் கிடைக்கும் படிக்கிறவங்களுக்கு. படிக்கிறது அப்படின்னு நம்ம நிறைய டைம் சொல்லும்போது அந்த ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க இது மட்டும் கிடையாது. வேலை பார்த்துட்டே படிக்கிறவங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டு கூட படிப்பாங்க சில பேர். அப்படி எந்த வயதாக இருந்தாலும் எதையோ ஒன்று படிக்கிறாங்க, எதையோ ஒன்று கற்றுக்குறாங்க, பழகுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கும். 2வது, வேலை சம்பந்தமான விஷயங்களில் திருப்தி இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாறலாம். நமக்கு திறமை இருக்குது, நமக்கு வேலை எப்படி கிடைக்காம போய்டுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதனால் நல்ல வேலைக்கு மாறக்கூடிய முடிவுகளை எடுக்கலாம். 5ஆம் இடம்ன்றது இந்த அறிவு, புத்தி. அப்போ தன்னை நம்புதல்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினால நல்ல வேலையை நோக்கி போக முடியும். வெளிநாடு வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் மக்கச்செல்வம்ன்றதும் அதுதான். 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம். துளாராசியில் தம்பதிகளில் ஒருத்தர் இருந்தால் கூட அந்த புத்திர பேர் சம்பந்தமான விஷயங்களில் தடை, தாமதம், தோஷம் இருந்தால் அதெல்லாம் என்ன, அது எப்படி வந்தது, அதற்கு என்ன தீர்வு, அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். பிள்ளைகள் இருக்காங்கன்னா அந்த பிள்ளைகள் சம்பந்தமாக சந்தோஷப்படும்படியான நல்ல விஷயங்கள், அவங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, அவங்க படிக்கிறது, அவங்களுக்கு கல்யாணம் கை கூடுறது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறது. சொந்த ஊருக்கு போகணுன்ற ஆசை இருக்குது, என்ன இருக்குது, ஆனால் போகிறதுக்கான டைமே கிடைக்கல அப்படின்றவங்க இப்போது நீங்கள் எப்போ டைம் இருக்குன்றதை பார்த்துட்டு இப்போது ரிசர்வ் பண்ணிடலாம், புக் பண்ணிடலாம், அல்லது லீவு போட்டு வச்சிடலாம், லீவு கேட்டு வச்சிடலாம். அப்படியாக சொந்த ஊருக்கு போயிட்டு வரதுக்கான பிளான் நீங்கள் செய்யலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களும் கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும்.